சரியான போட்டி. வணக்கம் நேயர்களே, சபா சரியான போட்டி சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரே தொகுதியில் போட்டியிடக்கூடிய பிரதான கட்சிகளின் வேட்பாளர்கள் தங்கள் வாக்குறுதிகளையும் கேள்விகளையும் எழுப்பும் நிகழ்ச்சி இது. அந்த வகையில் ஈரோடு தொகுதியினுடைய வேட்பாளர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறாங்க. முதலாவதாக ஈரோடு தொகுதியினுடைய திமுக வேட்பாளர் திரு கே.இ. பிரகாஷ், வயது 47, மாநில இளைஞர் அணி துணை செயலாளர். அவர் இந்த தொகுதியில் களம் காண்கிறார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதிமுக தரப்பிலிருந்து திரு அசோக்குமார் என்கின்ற ஆற்றல் அசோக்குமார், இந்த தொகுதியில் வயது 53, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர், அறக்கட்டளையும் நடத்தி வருகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்றொரு தமாக வேட்பாளர் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு பிரகாஷ் வந்து ஆரம்பிக்கலாம். திரு பிரகாஷ், கேள்விகளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதிர்த்தரப்பில் இருக்கவங்ககிட்ட நலம் விசாரிக்கக்கூடிய அல்லது அவர்கிட்ட பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் என்னன்னு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கங்க. ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மக்கள் வாக்காளர்கள் மக்கள் அனைவருக்கும் முதற்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி எங்களது கழகத்து தலைவர் மாண்புமிகு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அண்ணன் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, எதிர்த்தரப்பில் இருக்கவங்க நீங்கள் ஈரோடு வாழ்த்து சொல்லலாம், நலம் விசாரிக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, கண்டிப்பாங்க. ஈரோடு மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சகோதரர் அசோக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி மற்ற வேட்பாளர் தமாக தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக போட்டியிடும் சகோதரர் விஜயகுமார் அவர்களுக்கு வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய அதாவது பகுஜன் சமாஜ் கட்சி உட்பட சுயேட்சை எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்றீங்க. அசோக்குமார், நீங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரிடம் வாழ்த்துக்களோ நல்ல விஷயங்களோ என்ன பாக்குறீங்க? வணக்கம். இந்த ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் 31 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. இந்த களத்தில் இறங்கியிருக்கிற அனைவருக்கும் மக்கள் பணி செய்ய சுயநலம் இல்லாமல் வந்திருக்கிற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். நன்றி. ஓகே, ரைட். நான் முதல் கேள்வியை திரு அசோக்குமார் இருந்து ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. திரு அசோக்குமார், உங்களுக்கு இந்த தொகுதியினுடைய பலம் அப்படின்னா என்ன? ஏன்னா ஒருபுறம் திமுக கூட்டணி கட்சி, இன்னொன்று வந்து மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அவங்களுடைய கூட்டணி கட்சி களத்தில் நிற்குது. உங்களுக்கு இந்த தொகுதியில் பலமாக என்னென்ன விஷயம் சொல்லுவீங்க? இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து முக்கிய பலம் அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் அமைந்திருக்கிற இந்த கூட்டணி பலம் அப்படிங்கிறது களத்தில் ரொம்ப நான் பெருமையாக பார்க்குறேன். அதாவது களத்தில் மக்கள் திரளாக அந்த கூட்டணி தொண்டர்கள் உற்சாகமாக, அதே மாதிரி மக்களும் அதை ஏற்றுக்கொண்டு உற்சாகமாக இருக்கிறது ஒரு பெரிய பலமாக பார்க்குறேன். அடுத்த விஷயமா, ஏன்னா தனிப்பட்ட முறையில் இந்த தொகுதி மக்களுக்கு இந்த 3 வருட காலமாக ஒவ்வொரு கிராமந்தோறும் நகரந்தோறும் செய்திருக்க பணியினால் அந்த மக்கள் என்னை உற்சாகமாக வரவேற்கிறாங்க. இந்த 2 பலம் தான் என் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நான் திரு பிரகாஷ் அவர்கிட்ட, அவர் வந்து தனிப்பட்ட முறையிலேயும் ஒரு அறக்கட்டளை வச்சு குறைந்த விலை உணவு அப்படின்லாம் ஒரு தொகுதி மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அதை தாண்டி அதிமுக இருக்கக்கூடிய செல்வாக்கு அவருடைய பலமாக பார்க்குறாரு. இதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? உங்களுடைய பலம் என்ன? பொதுமக்களுக்கு அவர் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் பண்ணுறது அது வரவேற்புக்கு தக்க விஷயந்தான். அதையெல்லாம் நாங்கள் வந்து எந்த இடத்துலையும் நாங்கள் குற்றமாகவோ அதை நம்ம நினைக்கல. அது நல்ல விஷயந்தான். அதே சமயம் எங்களுடைய பிரச்சார யுக்தி பார்த்திங்கன்னா 3 ஆண்டு காலம் அண்ணன் தலைவர் தளபதி தலைமையில் இன்றைக்கி ஆட்சி அமைச்சு பல்வேறு, அதாவது தேர்தல் அறிக்கை திமுகவின் எப்போதும் கதாநாயகனாக இருக்கும். 2021ஆம் ஆண்டு அறிவித்த தேர்தல் அறிக்கை 100% எங்களுக்கு வந்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நடைமுறைக்கு கொண்டுக்கிட்டு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 2.25 லட்சம் கோடி ரேஷன் அட்டையில் உள்ள அத்தனை குடும்பமும் பயனடையாத குடும்பம் இன்றைக்கி இல்லை. இது மட்டும் இல்லைங்க, எங்களது ஒவ்வொரு சாதனைகளும் வரலாற்று மிக்க சாதனைகளாக தான் அது அமைஞ்சிருக்கு. அது வந்து எங்களுடைய பேரறிஞர் அண்ணா காலத்திலிருந்து
முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சி செஞ்ச 5 முறை ஆட்சி செஞ்சுருக்காங்க. அதுலேருந்து திட்டங்கள்லாம் இன்றைக்கும் மக்கள் பயன்படுற திட்டமாக தான் இருக்குது. அதில் ஒரு திட்டம் எங்களுடைய ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அறிவித்த ஒரு திட்டம் என்னென்னா 1989ஆம் ஆண்டு விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டம். இன்றைக்கி அந்த இலவச மின்சாரம் இல்லைன்னா இன்றைக்கி வந்து விவசாய குடும்பங்கள் எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் கொஞ்சம் அந்த விவசாயம் கொஞ்சமாவது துளிர் விட்டு இருக்குதுன்னா அது காரணம் அந்த இலவச மின்சாரம் தான். அதே மாதிரி 2006ஆம் ஆண்டு தலைவர் வந்தது அதே அதாவது 7000 கோடி விவசாய கடன் தள்ளுபடி பண்ணார். இன்றைக்கி அந்த தள்ளுபடி பண்ண அத்தனை விவசாயிகளுக்கான இதாகவே திட்டங்கள்லாம் அதிகமாக இருந்தது. அதே சமயம் தொழில்துறையும் காப்பாற்றினார். தொழில்துறை வந்து அவர் ஒவ்வொரு சமயம் இப்போ பார்த்திங்கன்னா சாயக்கழிவுலாம் பார்த்திங்கன்னா நம்ம கொண்டுட்டு போய் சேர்த்தோன்னு 2010 ஒரு பெரிய ஸ்கீம் கொண்டு வந்தார். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால அதை முடக்கிட்டாங்க. பாஜகவும் அதிமுக அரசும் அதை முடக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க முடக்கிறதுனால தான் அந்த திட்டங்கள்லாம் இன்றைக்கி அதனால என்னாச்சு, இன்றைக்கி ஈரோடு வந்து ரொம்ப பாதிச்சு கேன்சர் அதிகமாகிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. காரணம் இவங்க முடக்கின இந்த திட்டங்கள்னால தான்னு நான் சொல்கிறேனுங்க. சரி, எதிர்த்தரப்பில் இருக்கவங்களுடைய பலவீனமாக என்ன பார்க்குறீங்க பிரகாஷ்? பலவீனம்னா நம்ம தமிழக மக்களுடைய உரிமையை கொண்டு போய் அவர் முதலமைச்சராக இருக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொண்டு போய் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் அதை அடமான வச்சிட்டாருன்னு தான் நான் சொல்லுவேங்க. இது வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருக்கையில் போய் இவ்வளோ தூரம் அடமான வச்சிட்டார். இப்போ போய் அவர் எப்படி வேணாலும் பண்ணலாம். முதலமைச்சராக இருக்கையில் அவருக்கு தேவையானதை அவருடைய தேவைக்காக கொண்டு போய் தமிழக மக்களுடைய உரிமையை அடமான வச்சிட்டார். மாநில உரிமையை இழந்து இன்றைக்கி நிற்கிற வேண்டிய சூழ்நிலை கொண்டு வந்துட்டார். இன்றைக்கி எங்கள் அண்ணன் தளபதி அண்ணன் ஸ்டாலின் ஐயா தான் இன்றைக்கி அத்தனை இன்றைக்கி அதை மீட்டெடுக்கிறதுக்காக, அதாவது இன்றைக்கி நம்ம தமிழக மாநில உரிமை மட்டுமல்லைங்க, இந்தியாவுடைய அத்தனை மாநில உரிமைகளை இன்றைக்கி மீட்டெடுக்கிற தேர்தலாக இன்றைக்கி இந்த தேர்தலை நாம் சந்திக்கிறோங்க. சரி, ஓகே. திரு ஆற்றல் அசோக்குமார், மாநில உரிமைகளை அதிமுக அடகு வச்சிருச்சு டெல்லியில் அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார். அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் என்ன? முதல்ல அவங்க என்னென்ன பலன்னு சொன்னாங்களே அது கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நான் அதை ஃபஸ்ட் சொல்லிடணும். ரேஷன் கார்டுன்னு சொன்னார். ரேஷன் கார்டு அப்படிங்கிறது அதில் வர்ற மானியம் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட பங்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது. மாநில அரசோட பங்கு அதில் பெருசாக இல்லை. அது எப்படி அதுவும் வந்து காலங்காலமாக வந்துருக்கு ரேஷன் கார்டு. அதுக்கு அவர் வந்து அதுதான் எங்களுடைய பலம் சொல்கிறது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1989 கிட்டத்தட்ட 35 வருஷம் முன்னாடி ஃப்ரீ கரண்ட் கொடுத்தோம் அப்படிங்கிறாரு. இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட்டு தான் பிரச்சனை. எல்லா பக்கம் மின்சாரம் வெளில பார்த்தாவே ஷாக் அடிக்குது. அதனால் அதை பற்றி எதாவது பேசினார்னா எப்படி மக்கள் எடுத்துப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் போகிற பக்கமெல்லாம் மக்கள் அதை வந்து குமரிட்டு இருக்கிறாங்க. சாதாரண மக்கள் மட்டும் இல்லை, தொழில் செய்வோரும் குமரிட்டு இருக்கிறாங்க. மூணாவது அவர் சொன்னது 2006 அக்ரி லோன் சொன்னார். அந்த அக்ரி லோனும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் தள்ளுபடி செய்யலை. ஆனால் போன தேர்தல் 2021 வாக்குறுதி கொடுத்த கல்வி கடன் தள்ளுபடி சொன்னாங்க. அது இப்போ எந்த ஒரு லோன் கூட தள்ளுபடி செய்யலை. அதனால் கல்வி கடன் தள்ளுபடி இல்லை கடன் தள்ளுபடின்னு ஆரம்பித்தாங்கன்னாவே மக்கள் எதிர்ப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. 2010 வந்து இந்த சாயப்பட்டறை கழிவுக்கு வந்து நாங்கள் திட்டம் போட்டோம். அந்த திட்டம் வந்து செயல்படுத்தலை. அடுத்த வந்து அரசு செயல்படுத்தலை. அதாவது 2010 போட்டாங்க, செயல்படுத்தலைன்னு சொன்னார். இவங்க அரசு தானே திருப்பி 2021 வந்துச்சு, வந்து 3.5 வருஷம் ஆச்சு. இல்லை அது ஏன் செயல்படுத்தலை இன்னும்? அப்படி போட்டிருந்தீங்கன்னா நான் செயல்படுத்திருக்கணும்ல. அதெல்லாம் எல்லாமே வேடிக்கையாக இருக்குது. 4 சொல்கிறதுமே வேடிக்கையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது எடப்பாடி ஆட்சியில் இவங்க சொல்கிற மாதிரி பிஜேபிகிட்ட சரண்டர் ஆகிட்டோம்னு சொல்கிறாங்க. ஆனால் எடப்பாடியார் ஆட்சி அம்மா ஆட்சி தான் வந்து 30க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சு நாடாளுமன்றத்தை முடக்கி வரலாறு சரித்திரமாக ஒரு தடவை பண்ணது. 25 நாள் முடக்கி நம்ம காவேரிக்கு தண்ணீர் காவேரி நதிநீர் ஆணையம் பெற்று சுப்ரீம் கோர்ட் போய் தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இவங்க இப்போ கர்நாடக அரசு வந்து நான் ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கூட்டணியாச்சு அங்கே இருக்குது. இவரும் அங்கே போகிறாரு. போயிட்டு அதை பற்றி ஒரு வாரத்துக்கு கூட பேசாமல் வர்றாரு நம்ம முதல்வர். அதனால யார் சரண்டர் ஆயிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கூட்டணி கிட்டே இவங்க சரண்டர் ஆயிட்டாங்க. அதான் இன்னைக்கு நிலவரம். சரி, கேட்போம். இந்த நேரத்தில் தமாக வேட்பாளரும் இணைந்திருக்கிறார். தமாக பாஜக கூட்டணியில் போட்டியிடுகிறது. திரு விஜயகுமார் அவர்கள் 55 வயது, தமாகவுடைய மாவட்ட தலைவர், சமூக சேவகராக இந்த தொகுதியில் அறியப்படுகிறார். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சார் வணக்கம். நீங்கள் இல்லாதப்பவே மற்ற 2 பேரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொன்னாங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுடைய பலம் என்ன இந்த தொகுதியிலன்னு சொல்லலாம்.
கண்டிப்பா சார். மற்ற திமுக சார்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர் பிரகாஷ் அவர்களுக்கும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நிற்கக்கூடிய ஆற்றல் அசோக் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார், எங்களோட முதல் பலம் உலகமே போற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி. மற்ற 2 கட்சிகளை காட்டிலும் அவங்க இன்னும் எந்த பிரதமர் வேட்பாளர்னே அவங்க அறிவிக்காம இருக்காங்க. அறிக்கவும் முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் ஃபர்ஸ்ட் பிரதமர். இந்த தேர்தலே ஒரு பாரத பிரதமருக்கான தேர்தல். அதனால எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்குது. 2வது, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை 96ல கொடுத்த சைக்கிள் சின்னம் இன்றைக்கு இங்க ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குங்கிற ஒரு நம்பிக்கையில சின்னத்தை எடுத்துட்டு போய் மக்களிடத்துல சேர்த்திருக்கிறோம். எங்க பாரத பிரதமர் சரி, எங்களோட தலைவர் மக்கள் தளபதி ஐயா ஜி.கே. வாசன் சரி, 10 ஆண்டுகளா மத்திய அமைச்சரா இருந்து எந்த கரைபடியாத கைக்கு சொந்தக்காரரா இருக்காங்க. இதெல்லாம் எங்களோட பலம். அதே சமயத்துல இந்த 10 ஆண்டுகளா மோடி நமது பாரத நாட்டுக்கு செஞ்ச நல்ல விஷயங்கள், எத்தனையோ விஷயங்களை சொல்ல முடியும். இதெல்லாம் எங்க பலமா எடுத்துட்டு போய் இனி வரப்போற காலங்கள்ல இத மத்திய அரசுக்கு, மாநில அரசுக்கு ஒரு பாலமா இருந்து நான் இந்த தொகுதியில ஒவ்வொரு இல்லத்திலையும் அந்த மத்திய அரசின் திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்துவேங்கிறது என்னோட பலமா நான் இறங்கி பணியாற்றிட்டு இருக்கிறேன். திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட எதிர்த்தரப்பு வேட்பாளர் களத்துல தேர்தல் பிரச்சாரத்துல தற்போதைய எம்பி என்ன செயல்பாடுகளை செய்தார், ஏன் புது வேட்பாளர் அப்படின்ற கேள்விகள்லாம் முன் வச்சாங்க. அதுக்கு பதில் என்ன? இல்லைங்க, இப்போ அவர் சொன்னார் 1989 இலவச மின்சாரம் கொடுத்ததை அவர் இன்றைக்கி மக்கள் வேதனையாக இருக்கிறத விவசாயிகள் சொல்கிறாரு. அது எந்த வகையில் அது அப்படி சொல்கிறாருன்னு எனக்கு தெரியல. மின்கட்டண உயர்வு சொல்கிறேன். 2006ஆம் ஆண்டு இந்த மின்கட்டண உயர்வு நாங்கள் இலவச மின்சாரமே கொடுத்துருக்குறோம். நீங்கள் நம்ம விவசாயிகளுக்காக பேச சப்ஜெக்ட் தான் சொன்னோம். அதே சமயம் உங்கள் பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு அனைத்து கடன்களும், அதாவது இது யாருமே இது அதிமுக திமுகன்னு நாங்கள் பாகுபாடே பார்க்கலையே. ஆனால் எல்லாருக்குமே கடன் தள்ளுபடி பண்ணோம். அதில் அதிக பயனடைஞ்சது அதிமுகனுடைய நிர்வாகிகள் தான். நாங்கள் அப்படி பிரிச்சே பார்க்கல. 3வது அவர் சொல்கிறாரு, இந்த 2010 நான் அதை இந்த சுத்திகரிப்பு நிலையம் அதை பற்றி பேசுகிறப்போ அவர் ஏன் 2021 பண்ணலின்னு கேட்குறாரு. இது மத்திய அரசோட இணைஞ்சு பண்ணுற திட்டங்க. அது என்ன அவர் தெரியாமல் இருக்கார். அதையெல்லாம் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அந்த திட்டம் எப்படி வந்தது? தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செய்கிற திட்டமாக தான் அதை கொண்டுக்கிட்டு வந்தோம். நம்மளும் காங்கிரஸ் அரசு 2 சேர்ந்து செய்கிற திட்டமாக தான் அதை கொண்டுகிட்டு வந்தோம். ஆனால் அது மத்திய அரசனுடைய ஒத்துழைப்பு இல்லாதனால மறுபடியும் அதிமுக அதை கடப்பில் போட்டாங்க. அவங்க 10 ஆண்டு காலம் அவங்க இருந்தாங்க, அவங்களும் இருந்தாங்க, இவங்களும் இருந்தாங்க. அழகாக பண்ணி முடிச்சிருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஈரோடு மக்கள் கேன்சரில் அவ்வளோ அவதிப்படுறாங்க. அதை பற்றி அவங்க ஏன் அதை கவலையிலேயே எடுத்துக்கல? அதை விட்டுட்டு அவங்க இதே அறியாமல் இருக்காரு. ஈரோட்டை பற்றி அவர் தெரிஞ்சுக்கோணும், விவசாயிகளை பற்றி தெரிஞ்சுக்கோணும். அதே என்ன தெரியாமல் இருக்கார் வேட்பாளர். அதுதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்குது. ஓகே, உங்கள் எம்பி என்ன பண்ணார் அப்படின்ற கேள்விகள்லாம் பிரச்சாரத்தில் முன் வச்சுருக்காங்க. எங்கள் எம்பி எதிர்க்கட்சி எம்பியாக தான் இருந்தாருங்க. அந்த எதிர்க்கட்சி எம்பியாக இருந்துட்டு அதன் மூலிமா பார்த்திங்கன்னா அனைத்து விவசாய போராட்டங்களில் களமிறங்கி முதலாளாக நிற்பார். ஆனால் கணேசமூர்த்தி என்ன அவர் குரல் கொடுக்காத போராட்டங்களே இருக்காது. விவசாயிகளின் காவலனாக தான் இருந்தார். அதே சமயம் அதாவது அவர் இந்த பழனி ரயில்வே திட்டத்துக்கு பல முறை அவர் அண்ணன் முத்துசாமி அண்ணன் கூடவெல்லாம் கலந்து நிறைய இது கொடுத்துருக்காரு, இப்போ அது போராடி இருக்கார். ஆனால் இவங்க எதிர்க்கட்சியாக இருந்தனால எங்களுடைய திட்டங்கள் எல்லாமே முடக்கிட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அது இல்லைன்னா அவருடைய செயல்பாடு ஈரோடு மக்கள் யாரோ ஒருத்தர் குறை சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா அவருடைய மூத்த அரசியல்வாதி, அனுபவம் சார்ந்த அரசியல்வாதி, ஒவ்வொன்றையும் பார்த்து பண்ணார். சரி, ஓகே. திரு ஆற்றல் அசோக்குமார், அதே போல களத்தில் வேட்பாளர்கள் வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, திரு அசோக்குமார் ஜெயிச்சா கட்சி மாற மாட்டார்னு சொல்ல முடியுமா அப்படின்ற கேள்வியையும் பிரச்சாரத்துல எல்லாம் முன் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன? இல்லை, முதல்ல அவர் கேட்ட கேள்விக்கு ஒன்றும் பதில் சொல்ல. அதாவது முன்னாள் எம்பி என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டீங்க. அப்புறம் ஏன் அப்படி நல்லா செஞ்சுருந்தாருன்னா ஏன் அவரை திருப்பி நிற்க வைக்கலன்னு கேட்ட கேள்விக்கு இன்னும் பதில் சொல்ல. அதை முதல்ல அவர் பதில் சொல்லுங்கள். ஏன்னா அவர் இறந்து விட்டார். அதனால் அவரை பற்றி நம்ம சர்ச்சைக்கு பண்ண வேண்டாம். ஆனால் ஏன் வேட்பாளர் மாற்றினாங்க அப்படிங்கிறதுக்கு அவர் பதில் சொல்லுங்க. இல்லை, அது எங்கள் கூட்டணியில் தான் நாங்கள் அவர் திமுக இதெல்லாமே தெரியாமல் இருக்கார். ஒரு வேட்பாளர், அவர் திமுக கட்சியினுடைய வேட்பாளர் இல்லை, அவர் மதிமுக கட்சியினுடைய வேட்பாளர். கூட்டணியில் தர்மத்தில் அவங்க கூட்டணி உடன்படிக்கையில் தொகுதி மாறி இருக்கு, அவ்வளவுதான். அவர் திமுக வேட்பாளர் நினச்சி அவர் பேசிகிட்டு இருப்பாராட்டிருக்குது. அவர் மதிமுக வேட்பாளர். ஆற்றல் அசோக்குமார்,
அதாங்க மதிமுக வேட்பாளர் தான். மதிமுக கொடுத்துருந்தீங்க, அவர் நல்லா செஞ்சாருன்னு சொன்னீங்க. அப்போ மதிமுக கொடுக்காம, ஏன்னா அவர் இறந்ததுலேயே சர்ச்சை இருக்குது, அந்த சர்ச்சைக்குள்ளே போக வேண்டாம். ஏன்னா அவருக்கு வந்து திருப்பி சீட்டு வழங்காதனால தான் இந்த அவரோட துர்மரணம் ஏற்படுத்துங்கிறது எல்லாரும் பேசிக்கிறாங்க, மதிமுக தொண்டர்களும் பேசிக்கிறாங்க, அவங்க ஆத்திரம் அடைஞ்சிருக்கிறாங்க. அது அப்படி இல்லை, அது வந்து அவங்க கட்சி, அது வந்து அவங்க கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை, அது அவங்களுடைய இதுதான். அதை வந்து நம்ம ஒரு இதை வந்து நம்ம இப்போ விமர்சனமாக பேசுகிறது ஒரு நாகரிகமாக இருக்குமான்னு நீங்கள் ஒன்றும் சிந்திச்சு பாருங்கள். அரசியல் ஒரு நாகரிக அரசியல் தேவை. அதனால் இது வந்து அவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை. அவங்க அந்த தொகுதியை வந்து எங்ககிட்ட கேட்டாங்க, நாங்கள் எங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து எங்கள் தலைவரும் அண்ணன் உதயநிதி அண்ணன் இளைஞர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க, அவங்க விட்டு கொடுத்தாங்க. அவங்க உட்கட்சி பிரச்சனை. எங்கள் கட்சியில் அவர் இருந்திருந்தால் நம்ம இதை பற்றி நம்ம இதை விரிவாக பேசலாம். அசோக்குமார், அப்போ அண்ணன் வைகோ மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாரா? அண்ணன் வைகோ கட்சியில் உட்கட்சி பிரச்சனை இருக்குன்னு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ அதான் அவங்க உட்கட்சி பிரச்சனை அப்படின்ட்டு அதை நாங்கள் அதான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னு அவங்க கூட்டணி கட்சி மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இல்ல அவர் இறந்துட்டாரு, நம்ம அதனால இல்ல எம்பி தற்போது எம்பி இறந்துட்டா, அதனால அது பெரிய டிபேட் பண்ண வேண்டாம். அதே போல இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, முன்னாள் நீங்களும் வந்து ஒரு அரசியல் குடும்பத்தை சார்ந்தவங்க, அவங்க எம்பியா இருந்தப்போ உங்க குடும்பத்துல இருந்து எம்பியா இருந்தப்போ என்ன பண்ணாங்கன்ற கேள்வியை திமுக தரப்புல இருந்து களத்துல முன் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் என்ன அசோக்குமார்? அம்மா முன்னாள் எம்பியா இருந்தபோது என்ன செஞ்சாங்கன்னு கேள்வி வைக்கிறாங்களா? ஆமா, அது வரிசையாக வந்து பட்டியல் போட்டு நான் ப்ரெஸ் ரிலீஸே கொடுத்துட்டேன், அது பத்திரிகையிலே வந்திருக்கு. அந்த பட்டியல் போட்டால் இன்றைக்கி நேரம் அதாவது நம்ம ரயில்வே பிளாட்ஃபார்ம்லேருந்து லோக்கோமோட்டிவ் ஷெட்டு மாற்றினதுலேருந்து வரிசையாக வந்து பட்டியல் போட்டுகிட்டே வரலாம். அதாவது அதுவும் இங்கே கொங்கு மண்டலத்தில் ஒரு பெண் சிசு கொலை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அந்த பெண் சிசு கொலையை வந்து தடுத்து அந்த ஸ்கேனை வந்து பேன் பண்ணதுக்கான முக்கிய கமிட்டியில் இருந்து அது லீட் பண்ணது அம்மா தான். அதனால் வரிசையாக பட்டியலிட்டு போகலாம். அடுத்து சொல்லுங்கள். சரி, ஓகே. நான் தமாக வேட்பாளர், உங்களுடைய வாக்குறுதிகள் என்ன? ஏன்னா வந்து 2 பேரும் தொகுதியில் வந்து ஒருத்தர் வந்து ஆளுங்கட்சி, இன்னொருத்தவங்க தொகுதியில் எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஆனால் வந்து தமாகவுக்கோ இல்லை பாஜகவுக்கோ அங்கே என்ன செல்வாக்கு அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ உங்களால் என்ன வாக்குறுதியை கொடுக்க முடியும்? சார், நான் வந்து கடந்த 20 வருடங்களுக்கு முன்னால நம்ம பவானியார் மாசுபடுதுன்ட்டு ஒரு 27 கிலோமீட்டர் ஒரு நடைபயணம் வச்சு நம்மாழ்வார் கூட்டிட்டு வந்து இந்த ஆறு மாசுபடுறதுனால இங்க இருக்கிற இனப்பெருக்கம், விலங்குகளும் சரி மற்ற எல்லா இதுக்குமே நம்ம பெண்களுக்கு கூட அந்த கருமுட்டை பிரச்சனை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஒரு மிகப்பெரிய போராட்டம் பண்ணேன். பவானியில் நம்மாழ்வாரை வச்சு ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி இருந்தேன். அன்றைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அதனோட தீர்வு கிடைச்சிருக்கு. ஆத்துல வந்து மணல் எடுக்கக்கூடாது, சாயக்கழிவுகளை கலக்கக்கூடாது, ஆத்துல நேரடியாக கொண்டு போய் விடக்கூடாது, காலிங்கராயன் வாய்க்கால், இந்த பேபி வாய்க்கால் வந்தது, இந்த மாதிரி ஒவ்வொரு போராட்டங்களை முன்னெடுத்து அதை சரி செஞ்சிருக்கேன். இப்போ அதற்கு ஒரு இறுதியா என்ன செஞ்சிருக்கேன்னா, அதனால நிறைய கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட் பிளஸ் ஹாஸ்பிட்டல் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் கொண்டு வரணும்னு என்னோட முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கையா ஒரு விளையாட்டு மைதானம் ஐஆர்டிடி காலேஜுக்கு பின்னால அரசு நிலங்கள் இருக்குதுன்னு சொல்லி ஒரு 10 ஆண்டுகளா போராடிட்டு இருக்கிறேன். நிறைய கோரிக்கைகளை வச்சு கண்டிப்பா அந்த 10 ஆண்டுகளா உலகத்தரம் வாய்ந்த ஒரு விளையாட்டு கிராமம், அனைத்து விளையாட்டுகளும் உள்ளடக்கிய ஒரு விளையாட்டு கிராமம் கொண்டு வரணும்னு ஒரு உறுதி. இது மன்மோகன் சிங் காலத்திலிருந்து நான் கொடுத்து லேண்ட் எல்லாம் அக்யூர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஃபண்ட் ஒதுக்குறது மட்டும் பாக்கி இருந்த சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கிற ப்ராசஸ்ல அதை செய்வேன். அது போக மற்ற தாராபுரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, தாராபுரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விவசாயம், சின்ன வெங்காயத்தினுடைய பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், வெங்காயத்தினால ஒரு அரசியலே மாறி இருக்குது. வெங்காயம் இப்பெல்லாம் இந்த ஹைபிரிட் வந்ததுனால அதிக நாள் ஸ்டாக் வைக்க முடியறது இல்லை. அதற்காக ஒரு குளிர் பதனக்கிடங்கு வச்சு அதை ஸ்டாக் வச்சு வருடம் முழுசு சேல் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்னோட 2வது கோரிக்கை. அப்புறம் நீண்ட நாளா ஒரு நடைபயணம் வச்சிருந்தேன். ஈரோடு டு பழனி ரயில் பாதை வேணும்னு எம்பி கார்வேந்தர் இருந்த காலத்துல நாங்க ஒரு 5 நாள் நடந்து இந்த ரயில் பயணம் வச்சிருந்தோம். அதை கண்டிப்பா கொண்டு வருவேன். இன்னும் பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்கேன். நானு கண்டிப்பா இதையெல்லாம் நிறைவேற்றுவேன். ஒரே ஒரு செகண்ட் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம். இன்னொன்னு, மத்திய அரசோட இணக்கமா இருந்தால் மட்டுமே மாநில அரசு இந்த திட்டங்களை நம்ம ஊருக்கு கொண்டு வர முடியுமா தவிர, எதிர்கட்சியாவோ அல்லது காலம்பூரா அந்த கட்சியை மத்திய அரசு திட்டிகிட்டே இருந்தோம்னா இதை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்த்த முடியாதுங்கிறது என்னோட கருத்து. இதையே நான் ஒரு தேர்தல் இதா எடுத்துக்கிட்டு நான் உறுதியா எடுத்துட்டு செஞ்சேன். சரி, ஓகே. இறுதியான திரு பிரகாஷ் அவர்கள்ட்ட இருந்து, ஏன் இந்த தொகுதியினுடைய வாக்காளர்கள், ஈரோடு வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்? இல்லைங்க, அதாவது
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் தேர்தல் அறிக்கை இப்போ இந்த தடவை தேர்தல் அறிக்கை நீங்கள் பாருங்கள், திமுகவின் தேர்தல் அறிக்கை எப்போவுமே கதாநாயகனாக இருக்கும். இந்த ஈரோடோடைய வளர்ச்சி இன்றைக்கி 10 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே இல்லாமல் முடங்கி போயிடுச்சுங்க. ஒரே ஒரு மேம்பாலம் ஒன்று கட்டினாங்க. ஈரோடு நகரில் ஒரு மாநகராட்சியில் ஒரு மேம்பாலம் கட்டினாங்க. நீங்கள் அந்த மேம்பாலத்தை நீங்களே வந்து பாருங்கள். அதில் பஸ் போக்குவரத்து இல்லாத ஒரு மேம்பாலத்தை ஒரு அதிமுக அரசில் கட்டியிருக்கிறாங்க. எப்படி அப்படி ஒரு திட்டங்கள் கொண்டு வராங்க? ஒரு லாங் டேர்ம் பிளானிங் கிடையாதா? அந்த மேம்பாலத்தில் இன்றைக்கி இது பஸ்ஸே போக முடியாது. எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை. இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த எங்கள் ஆட்சி 2021 வந்ததுக்கப்புறம் அண்ணன் முத்துசாமி என்ன மந்திரி அமைச்சரானாங்க. என்னோட அருமை சகோதரர் காங்கிரஸ் திருமகன் ஈவேரா சட்டமன்ற உறுப்பினரானார். நீங்கள் ஒன்றும் இல்லை, மணிக்கூண்டுன்னு ஒரு ஏரியா இருக்குது. நீங்கள் அந்த மணிக்கூண்டிலிருந்து போய் பாருங்கள். கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலத்தில் ஒரு ஒரு சாக்கடை கூட அவங்க அமைக்கல. அதை பூரா இன்றைக்கி செஞ்சு இன்றைக்கி அந்த மணிக்கூண்டு ஏரியாவே ஒரு பூங்கா மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அதே மாதிரி தான். நீங்கள் ஒரே நிமிஷங்க, அதாவது இன்னைக்கு குமாரபாளையம் போயிருந்தேனுங்க. 2 நாளாக குமாரபாளையம் பிரச்சாரத்தில் இருக்கிறேன். இப்போ தான் நான் அதிகமாக குமாரபாளையம் தொகுதிக்குள்ளே வந்திருக்கிறேன். அப்போ ஒரு அம்மா கேட்டாங்க, அதாவது ஒரு படித்துறை காட்டி கேட்டாங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலமாக அந்த படித்துறை கட்டவே இல்லை, பாருங்க எப்படி கிடக்குதுன்னு கேட்டாங்க. 20 ஆண்டு காலமாக அதிமுக எம்எல்ஏ தான் இருக்கா. அவர் அமைச்சர், பவர்ஃபுல் அமைச்சராக இருக்கார். அவர் தான் கிட்டத்தட்ட ஆட்சி நிர்ணயிக்கக்கூடிய அமைச்சராகவே இருந்தார். அந்த படித்துறை கூட கட்டி கொடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு நகராட்சி பாருங்க, குமரபாளையம் நகராட்சி எவ்வளவு நல்லா டெவலப் ஆயிருக்கு, பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி காங்கேயம் நகராட்சி போய் பாருங்க, அங்கேயும் ஃபண்ட் ஒதுக்கி நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தாராபுரத்துலையும் பாருங்க, தாராபுரத்தில் எல்லாமே நகரம் இன்னைக்கு எல்லா வளர்ச்சி, அதாவது ஊரக உள்ளாட்சித்துறை எலெக்ஷனை நடத்தி அண்ணன் நேர் என்ன முழு ஒத்துழைப்போட இன்னைக்கு அத்தனையும் நடத்துறோம். இவங்க தேர்தலையே நடத்தாம இருந்துட்டாங்களே. இவங்க தேர்தல் நடத்தாம அடிப்படை வசதிகள் டெவலப் ஆகாம போயிருச்சு. சரி, ஓகே திரு அசோக்குமார், நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிருக்கோம் இன்னைக்கு. அண்ணா ஒரே நிமிஷம். அதே மாதிரி தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முத்துசாமி அண்ணன் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்தில் 83 திட்டங்கள் அண்ணன் தளபதி அவர்கிட்ட கொடுத்தாங்க, மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கொடுத்தாங்க. முதலமைச்சர் 83 ஸ்கீமையுமே நடைமுறைக்கு கொண்டுகிட்டு வந்துட்டாங்க. பெரிய பெரிய திட்டங்கள், 2 பஸ் ஸ்டாண்டெல்லாம் 10 வருஷம் பண்ணவே முடியலைங்க. 83 திட்டம் வந்துச்சுனாவே ஈரோடு மாநகரம் சின்ன சிங்கப்பூர் ஆட்டம் மாற போகுதுங்க. உறுதியை மாற்றி காட்டுவோம். 20 ஆண்டு காலம் தலைவராட்சி. உங்களுக்கு வாக்களிக்கணும். எங்களுக்கு வாக்களிக்கணும்னா முதல்ல வர தேர்தலில் வரும்போது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வர்றவங்க மக்கள் பணி செய்ய தயாராக வரணும். அந்த மக்கள் பணி செய்ய தயாராக வந்தாங்கன்னா தான் அவங்களுக்கான வாக்கு, அவங்களுக்கான மக்களுக்கான நலன் பெரிதாகும். அந்த ஒரே ஒரு காரணம் தான் முதல். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த செயலில் தான் அம்மா காலத்துலேருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து எடப்பாடியார் காலம் வரை மக்களுக்காகவே எல்லா திட்டங்களும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இவரே ரொம்ப வேடிக்கையாக இருந்துச்சு. அதாவது இவங்க ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்க, 3 வருஷமாக ஈரோடுக்கு எதுவுமே செய்யலை, ஈரோடு கட்டமைப்பு போச்சு, பாலம் இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொன்னார். அப்புறம் எல்லாமே என்ன அது செஞ்சிட்டோம் இது செஞ்சிட்டோம் சொன்னார். ஒரு பட்டியல் வெளியிட சொல்லுங்கள், சவால் விடுறேன். இவர் 2 எம்பி இருக்கிறாங்க இப்போ. அதாவது ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க, ஒரு இப்போ அவர் இறந்துட்டாரு, ஆனால் 2 பேர். அப்புறம் 3 அமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு பட்டியல் வெளியிட சொல்லுங்க, சவால் விட்டு. நான் முதலே ஒரு சவால் விட்டு பட்டியல் விட்டுட்டேன். அதாவது இருக்கிற 6 தொகுதிகளிலும் 149 பஞ்சாயத்திலும் 24 இதுலையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அவர் கொடுக்க சொல்லுங்க. அடுத்த விஷயம், இவங்க எதை நம்பி இருக்காங்கன்னா எந்த திட்டமும் செய்யல, ஆனா பணத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்க. இவரை தைரியமா சொல்ல சொல்லுங்க. இப்போ ஓப்பன் டிவியில நாங்க பணம் கொடுக்காம மக்கள் சேவை அடிப்படையில் தேர்தல் சந்திக்க தயார்னு சொல்ல சொல்லுங்க. சொல்லுவீங்களா? ஏன்னா நாங்க அதில் தான் இறங்கி இருக்கிறோம். அந்த ஆனால் நாங்கள் விளம்பர அரசியல் கிடையாது. எங்கேயும் கொண்டு போய் ஒரு கோயிலில் கொண்டு போய் ஒரு 27 ரூபாய் கொடுத்துட்டு ஒரு ஃப்ளக்ஸ் வைக்கிற அரசியல் கிடையாது. நாங்கள் எங்களுடைய முத்துசாமி என்னன்னு கேளுங்க, என்னையும் கேட்டு பாருங்கள், அதாவது எங்களுடைய அண்ணன் தலைவரையும் கேட்டு பாருங்கள். 20 ஆண்டு காலமாக நாங்கள் சமூக பணியில் இருக்கிறோம். நான் 2006 தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல் நின்னேன். 2011 இதெல்லாம் என்னோட மனைவி நின்னாங்க. 2011 மொடக்குறிச்சியில் கேள்விக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. பணம் தராம சொல்ல தயாரா சொல்லுங்க. கண்டிப்பாங்க. இந்த சவாலை நான் சந்திக்க தயாரா இருக்கிறேன். அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாதுங்க. அவங்க சொல்லுங்க, சொல்லுங்க.
இல்லை நாங்கள் வந்து 600 கோடி ரூபா சொத்து மதிப்பு கட்டிட்டு இது எல்லாம் உங்களுக்கு தான் சொல்லலையே. நாங்கள் எதுவுமே சொல்லலையே இது வரைக்கும். 600 கோடி ரூபா சொத்து மதிப்பு வச்சிருக்கீங்க, அப்ப நீங்க பணபலத்தில் நிக்கிறீங்கன்னு தான் கேக்குறாரு ஆற்றல் அசோக்குமார். அப்படி இல்லை. அது 600 கோடி ரூபா சொத்து காமிச்சீங்க, அப்ப நீங்க பணபலத்தில் நிக்கிறீங்களா கேக்குறாரு. சதுரங்க வேட்டைங்களா அது? எடுங்க அசோக்குமார் முடிச்சுங்க. அசோக்குமார் இல்லை, அதுதான் இந்த கேள்வி. அதுதான். ஏன்னா வந்து 3 அமைச்சர் 2 எம்பி இருக்கிறாங்க. அது ஈரோடு இடைத்தேர்தலில் பார்த்தோம், பணபலம் எப்படி ஆளுங்கட்சி எப்படி யூஸ் பண்ணுச்சுன்னு. அதே பலத்தை நம்பி தான் இருக்கிறாங்க, மக்கள் பணி நம்பி இல்லை. இன்னும் வந்து மறுக்கிறாரே தவிர கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி, ஓகே ஓகே. ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும் சுருக்கமா விஜயகுமார்? யாருங்க மலுப்புறா? ஆனா யாருங்க மலுப்புறா? நான் தெளிவா பதில் சொல்றேன். அவர் அதுக்கு விளக்கத்தை கொடுக்க மாட்டேங்கிறார். 2-3 நாளைக்கு முன்னாடி அவரே சொன்னார் பிரஸ் மீட்ல, இதை பூரா உங்களுக்கு தான், இந்த பணம் பூரா உங்களுக்கு தான் அவர் தான் பிரஸ் மீட்ல சொன்னார். நான் சொல்ல கிடையாது. நாங்க வந்து அதான் நாங்க சொல்லிட்டோம். பணமா குணமா பேட்டியில் அன்னைக்கே கொடுத்துட்டேன். இந்த தேர்தல் பணமா குணமா தேர்தல், கார்பரேட் அரசியலா சமூக அரசியலா, இதுதான் இந்த ஈரோடு நாடாளுமன்றத்துடைய இன்றைய தேர்தலினுடைய கான்செப்ட். கார்பரேட் பத்தி பேசுறது ரொம்ப இதா இருக்குது. யார் கார்பரேட் கம்பெனி நடத்துறாங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது இந்த ஒரு குடும்ப அரசியலும் கார்பரேட் அரசியலும் எங்க நடக்குது, அதுவும் தலைமை கழகத்துல குடும்பத்தில் நடக்குது. யாரும் பேர் சொல்ல விரும்பல, ஆனா மக்களுக்கே தெரியும். குடும்பத்திலிருந்து 50 ஆண்டு காலம் இந்த கட்சியினுடைய கிளை செயலாளர், அவருடைய பேஸ் பண்ணி வரல. நாம 13 வயசுல இருந்து நாங்க கஷ்டப்பட்டு நாங்க படிப்படியா இந்த அதான் ஒவ்வொரு எங்க கட்சிக்காரருடைய வாரிசுகள் எல்லாருமே அடையாளத்தின் பேரே வரல, உழைப்பின் பேரில் தான் அடுத்த கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறோம். அது எங்க தலைவரும் சரி, தலைவரோட கீழ்மட்ட தொண்டனும் சரி, என்னோட கிளை செயலாளர் வரைக்கும், இப்ப எங்க அப்பா கிளை செயலாளர், எங்க தலைவர் எல்லாருமே வந்து வாரிசுங்கிற பேச்சுக்கே எங்க இடம் கிடையாதுங்க. அதை முதல்ல விஜயகுமார் ஒரே ஒரு ஏன் வாக்களிக்கிறோம் அதை மட்டும் சொல்லுங்க. பிரதமருக்கு வாக்களிக்கிறோம். இந்த தேர்தல் பாரத பிரதமருக்கான தேர்தல். உண்மையா சார்? அதற்காக எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க. இப்ப மத்த 2 கட்சிகளும், இந்த கட்சியும் சரி அந்த கட்சியும் சரி, பிரதமர் யாருன்னு சொல்லட்டும். நாங்க பிரதமரை முன்னெடுத்து தேர்தலை சந்திக்கிறோம். ஓகே. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த டிபேட் ரொம்ப ஆரோக்கியமா போயிட்டு இருந்தது. ஒரு அருமையான டிபேட். இந்த தந்தி டிவி வருங்கால அரசியலுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சவாலை வச்சிருக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பணம் கொடுக்காம அரசியல் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. கண்டிப்பா நாங்க சந்திக்க தயாரா இருக்கிறோம். அவங்க 2 பேர்த்திட்ட இதை உறுதி கொடுக்க பார்க்கலாம். நீங்க சந்திக்க தயாரான்னு கேக்குறாரு சார். 2 பேர்த்தையுமே கேக்குறேன் சார். சரி, ஓகே. பணக்கார வேட்பாளர் நீங்க தான் இந்த தேர்தல்ல, அதனால உங்களை நோக்கி தான் அந்த கேள்வி கேக்குறாங்க. இல்ல சார், நான் 2 பேர்த்தையும் கேக்குறேன். தந்தி டிவியுடைய இந்த டிபேட் வந்து இன்னைக்கு ஆரோக்கியமான அரசியல் எடுத்து செல்லுது. அருமையான ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இன்றைக்கு அசோக்குமார் முடிச்சேன். நாங்கள் தயார். ஈரோடு பாராளுமன்றம் ஒரு உதாரணமா, இந்த இந்திய தேர்தல் அரசியல்ல ஒரு உதாரணமா பணம் கொடுக்காம அரசியல் செய்ய முடியுமாங்கிறதுக்கு இந்த டிபேட்ல இருந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். சரி, ரைட், ஓகே ஓகே. இது எல்லாமே வாக்காளர்கள் பார்த்திருக்காங்க. கண்டிப்பா. ஏன்னா விஜயகுமாருக்கு ஆதரவு கொடுத்திருக்காரு, அதுக்கு நன்றி. ஏன்னா இந்த தேர்தல் நேர்மையான சாதனைகளை திமுக வந்து சாதனைகளை மட்டும்தான் முன்னிறுத்தி போறோம். நாங்க மக்களுடைய சாதனைகளை மட்டும்தான் முன்னிறுத்தி போறோம். நாங்க இதெல்லாம் மக்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க வந்து அறிவிக்கல, எங்களுடைய பணம் பூரா உங்களுக்கு தான், நாங்க ஒண்ணு அறிவிக்க கிடையாது. எங்களுடைய இது எங்களுடைய சாதனைகள் பூரா உங்களுக்கு தான், அது மட்டும்தான். நான் அன்னைக்கே 3 நாள் முன்னாடி பேட்டி கொடுத்துட்டேன். பணமா குணமா, அதுதான் இந்த அரசு. ஈரோடு தொகுதி மக்கள் வாக்காளர்களாக உங்களுடைய வாக்குறுதிகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர்கள் தான் வாக்களிக்க போறாங்க. 3 பேர்ல ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். இருந்தாலும் 3 பேருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே.